அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஜி.கே. தாஸ் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கா. அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தல் களம்லாம் பரபரப்பாக போய் முடிஞ்சு நேற்று எக்ஸிட் போல் பற்றி சர்வேலாம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆனால் கிட்டத்தட்ட பல தேர்தல்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கருத்து கணிப்புன்றது எல்லா தேர்தலையுமே இருக்குது. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வளர்ந்தனால எக்ஸிட் போல் அது இதுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அந்த கருத்து கணிப்புகள் குறிப்பிட்ட சதவீத மக்கள்கிட்ட தான் கருத்துக்கள் கேட்பாங்க. முழுக்க அதை டிபெண்ட் பண்ண முடியாது. பல தடவை அது முழுக்க பொய்யானதும் வரலாறுகள் இருக்குது. ஓரளவு ரேண்டம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கருத்து கணிப்பில் மெஜாரிட்டி திமுக வருங்கிறது தான். உங்கள் கூட்டணி தான். நம்ம கூட்டணி வரும்னு தான் ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. அதுதான் நிஜமாகவும் இருக்கும். ஏன்னா ஃபீல்டு ரியாலிட்டி அதுதான். ஏன்னா 23 கட்சி கூட்டணி. திமுகவுக்கு ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்குது. ஒரு 22-23% ஓட்டு பர்மனெண்ட் ஓட்டு. காங்கிரஸுக்கும் 4.5% சொல்கிறாங்க. 10% வரும். ஸோ இது கம்யூனிஸ்ட்டு, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாம் சேரும்போது கன்சாலிடேட்டாக ஒரு 40% எபோவ் போயிடும். எபோவ் 40% போனால் தான் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு இல்லை, வலு இல்லை. அதனால் கருத்து கணிப்பில் மெஜாரிட்டி கருத்து கணிப்பு சொன்னது மாதிரி திமுக கூட்டணி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள். அப்போ அந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கிறீங்க? கருத்துக்காம ஓரளவு சரியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அசாமில் மீண்டும் பிஜேபி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்களே கருத்து கணிப்பில், அதை பார்க்குறீங்க? இல்லை, எல்லா கருத்து கணிப்பும் அங்கே இப்போ பிஜேபி ஆட்சி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே போய்கிட்டு இருக்கும் போதும் மீண்டும் பிஜேபி அப்படின்றது எப்படி அது சாத்தியமா? நீங்கள் இந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் வந்த எழுச்சிகள், அதே மாதிரி ராகுல் காந்தி அங்கே போகும்போது உள்ள எழுச்சியை பார்க்கும்போது அங்கே கருத்து கணிப்பு சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்கிறது தான் நிஜமாக இருக்க முடியும். பாப்பா இன்னும் 2 நாள் இருக்குது, என்ன வருதுன்னு பார்க்கலாம். பட்டு வாய்ப்புகள் காங்கிரஸுக்கு அதிகமாக இருக்கும்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. இப்போதைக்கு என்னன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் 99% கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க கருத்து கணிப்பு. அங்கே பிஜேபிக்கு சொல்லும் போது ஏற்றுக்க மாட்டேறீங்களா? இல்லை, இங்கே மெஜாரிட்டி இப்போ 10 இது இருக்குன்னா 8 பேர் மெஜாரிட்டி கருத்து கணிப்பு திமுக தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பர்சன்டேஜாக போட்டு அங்கே பிஜேபி காங்கிரஸுக்கும் எப்படி இருக்கும் அங்கே கூட்டணி? இங்கே வட இந்தியாவில் இப்போ மீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வட இந்தியாவை எல்லாமே பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, விலைக்கு வாங்கிட்டாங்க. 2014 மோடியை ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா மீடியா கட்டையும் அங்கே கூப்பிட்டார் டெல்லிக்கு. அதே நேரத்தில் 2014 அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமும் மீடியா தான். ஆமாம், மீடியா தான் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக மீடியா. அப்புறம் ராம்தேவ் அந்த குரூப் எல்லாம் இவங்க எல்லாம் போராடினது. கெஜ்ரிவால் குரூப் அண்ணா ஆசரே இதெல்லாம் அவர் ஒரு பெரிய பேக் போன். 1,72,000 கோடியை அப்படியே போட்டு இதுக்காக கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் கேஸ் போயிடுச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்காக போராடினவங்களாம் சில உண்மைகள்லாம் சொல்லி ஒதுங்கிட்டாங்க. இது பணக்கார அந்த பேக்ரவுண்டு பின்புலத்தில் பெரிய அதானி அம்பானி குரூப்புகள் பின்புலத்தில் இருந்து இயக்கிறது. எல்லா மீடியாவும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதே அம்பானி காங்கிரஸ் தானே அவரை வளர்த்தது. இல்லை, ஆரம்பத்தில் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோடியை கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் அம்பானிக்கு ஆப்போசிட்டாக ஒரு அதானியை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணல. பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஜேபியை ப்ரமோட் பண்ணி எல்லா மீடியா விலைக்கு என்டிடிவியே விலைக்கு வாங்கி விட்டாங்க. விலைக்கு வாங்கி அதே மாதிரி எல்லா மீடியாவையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ கருத்து கணிப்புகள் வட இந்தியாவிலேருந்து வர்ற கருத்து கணிப்புகள் அக்குரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போ காங்கிரஸ் மீண்டும் கேரளாவில் வர்றதாகவும் ஒரு கருத்து கணிப்பு பெரும்பான்மையான கேரளாவில் எல்லா மீடியாவும் மாறி தான் வரும் எப்போதுமே. காங்கிரஸ் ஒரு வாட்டிக்கு இப்போ கம்யூனிஸ்ட் வரும். ஏற்கனவே 2 வாட்டி கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. அதனால மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அங்கே எல்லா கருத்து கணிப்பும் இதைத்தான் சொல்லுது, காங்கிரஸை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு கருத்து கணிப்பு பெருசாக ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. இல்லை, இது ஒரு ஒரு விதத்தில் பார்க்கும்போது கருத்து திணிப்பாக கூட இருக்கும்.
பட் மம்தாவை அடிக்கிற அளவுக்கு வலு அங்கே பிஜேபிக்கு இல்லை. இல்லை, மம்தா பானர்ஜி அடிக்கிற அளவுக்கு வலு அங்கே இல்லை. மக்கள் எல்லாம் வந்து மம்தா பின்னால் அணிவகுக்கிறாங்க. இன்னொன்று எஸ்ஐஆரில் வந்து 62 லட்சம் ஓட்டை அவங்க வந்து இந்த முஸ்லீம் ஓட்டுகளை வந்து கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஹைகோர்ட்டு ஜட்ஜுகள் எல்லாம் வந்து இது போட்டு என்னென்னோ பண்ணாலும் ஒன்றும் சரியாகலை. அந்த ஓட்டு வாக்குரிமை அவங்களுக்கு கிடைக்கல. 62 லட்சம் பேர் பாதித்தாங்க. அதனால ஒரு பிரேக்கப் இருக்கு. அதனால் ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது செட் பண்ணி. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இடி எல்லாம் வந்து சிபிஐ எல்லாம் சேர்ந்து தானே எலெக்ஷன் பண்ணுறாங்க. எலெக்ஷன் பண்ணி பிஜேபிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. இப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 22 தொகுதி எதிர்பார்க்கணும். 28 அவங்களுக்கு கொடுத்த 28ல் 22 ஜெயிச்சிருவாங்க. வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்துடும். கன்னியாகுமரி 3 தொகுதி, அதே மாதிரி நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம் அதெல்லாம் வந்து இது வந்துடுறதுக்கு வாய்ப்பு. அம்பாசமுத்திரம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்ற மாதிரி இது 22 தொகுதி வரணும்னு எதிர்பார்த்துரும். விஜயதரணிக்கு விலவாங்காடு பிஜேபி கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த அளவு ஜெயிப்பாங்களா? இல்லை, அங்கே உள்ள நான் போயிருந்தேன், எலெக்ஷன் ஒர்க்கு போயிருந்தேன். டெபாசிட் கொடுக்காம பார்க்கணுன்னு ட்ரை பண்ணாங்க. விஜயதரணிக்கு ஏற்கனவே மக்களை ஏமாற்றிட்டு தானே போனாங்க 2 வருஷம் இதுக்கு. அதை விட்டுட்டு பிஜேபியில் போனால் அங்கே பெரிய ஆளாயிரம்னு எம்பி ஆயிடலாம்னு போனாங்க. எம்பி சீட்டு கொடுக்கல. ஆமாம், இந்த தேர்தலையும் சீட்டு கொடுக்கலன்னா அவங்க வெளியே வந்து சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. அங்கே வந்து மக்கள் வந்து காங்கிரஸ் மைண்டட் பீப்புள். அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது வின் பண்ணுறது அரிது. அந்த பேனரில் கை சின்னத்தில் யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அதனால் அங்கே பிஜேபி இப்போ வந்து நாகர்கோவிலில் கூட ஜெயிக்காது, பிஜேபி ஜெயிக்காது. காந்தி இருந்தார், அவர் ஜெயிக்க முடியாது. இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டார். டிஎம்கே. அப்போ பிஜேபி எத்தனை தொகுதிகள் இந்த வாட்டி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? போன வாட்டி என்ன கால்குலேஷன் பேர் வருவாங்களா? ஏன் இது கால்குலேஷன் 2 to 4. போன வாட்டியும் 4 பேர் இருந்தாங்க இல்லையா? 4 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் 2 ஆகும். ஏன்னா வானத்தையே தோற்றுருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், வானி தோற்றுரும். நீங்கள் சொல்கிற மாதிரி காந்தி நயினார் கூட போயிடுவார். ஆமாம், நயினார் கூட டவுட் தான்றாங்க இந்த முறை. காந்தியும் போயிடுவார். அப்படி பார்த்தா அப்போ ஜெயிக்கக்கூடிய அடுத்த ஆட்கள் யாருமே இல்லையே. சொல்ல முடியாது. இந்த இதில் ஏதாவது பெல்ட்டில் ஏதாவது 1-2 ஏதாவது வந்தார். ஏல்முருகன்லாம் நிற்கிறார். அந்த மாதிரி ஹெல்மெட்டன் வராது. தமிழிசை சவுந்தரராஜன் வராது. மூத்த காங்கிரஸ் இல்லை வராது. மகளாச்சேன் வராது. அப்போ நீங்களே பாதி சொல்லிட்டீங்க, இவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. 2 to 4 மினிமம் 2 மேக்ஸிமம் 4. சரி, அப்போ விஜய் எவ்வளோ வருவார்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாரா? ஏன்னா விஜய் வந்து உங்களை வச்சு தான் எல்லா கட்சியுமே மிரட்டிக்கிட்டு இருந்தார். முக்கியமாக காங்கிரஸ் விஜயை வச்சு தான் திமுகவை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருந்ததா ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இங்கே வர நீ எனக்கு கொடுக்குறியா நாங்கள் போவா, எனக்கு கொடுக்குறியா நான் விஜய்கிட்ட போவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு காட்டு போயிட்டு இருந்ததா சமூக வலைதளங்கள் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் எண்ணிக்கை கூடுனதாகவும் சொல்கிறாங்க. ஒரு மேல் சபையும் எக்ஸ்ட்ரா சீட்டும் போன வாட்டியோட கொடுத்தது திமுக இதனால தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜயுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? விஜய் ஒரிஜினலாக வந்து காங்கிரஸ் மைண்டட், அதில் ஒன்றும் மாற்றம். ஆரம்பத்தில் காங்கிரஸில் சேர்றதுக்காக இருந்தார். ராகுல் காந்தியெல்லாம் போய் பார்த்து எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸோட ஐக்கியம் ஆகணும்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிக்கிறது ட்ரை பண்ணாங்க. இப்போ விஜய் இயக்குறது வந்து பிஜேபி பின்னணியில் இருந்து அவரை இயக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. இன்னொன்று வந்து அவருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து ரொம்ப படுமோசம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை போடலை. எந்தெந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாங்களோ, அங்கே சீட்டு கிடைக்காம வந்தாங்களோ, கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்களோ எல்லாரையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்தார். அதனால் அது ஒரு பியூரிட்டன் கட்சின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பொதுவாக ஜெனரல் பப்ளிக், கட்சிக்காரங்க அது வேறு, ஜெனரல் பப்ளிக் வந்து ஊழல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. திமுக அதிமுக ஆட்சியில் ஊழல் புரியோடி போயிருக்கு, அதை மாற்றணும், அதில் இருந்து வெளியே வரணும்னு மைண்டுக்குள்ளாலே இருக்கும். ஓப்பன் ஊழல் இருக்காது. எல்லா துறைகளை பார்த்திங்கன்னாலும் நீங்கள் காசு கொடுக்கலைன்னா எதுவும் வேலை ஆகாது. அந்த அளவுக்கு ரொட்டீனாக ஒரு இது பண்ண முடியாது. ஆகையினால ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த எழுச்சி வந்து நான் நிறைய இடத்துல டூர் போயிருந்தேன். அங்கே எடுத்து எல்லா இடத்துலையும் அந்த இதை பார்க்க முடிஞ்சது.
அந்த மாற்றங்கள். விஜய்க்கு நிறைய ஓட்டு ஏன் விழுந்ததுன்னா அதுதான் காரணம். மக்கள் 2 பேரும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. எனக்கு கால்குலேஷன் 15 to 20% ஓட்டு எல்லா ஊர்லேயும் அவரால் வாங்க முடியும். 15 to 20% ஓட்டு ஓவரால் வாங்குறாருன்னா நிறைய இடத்துல டெபாசிட் வாங்கிடுவார். ஆமாம், டெபாசிட் 16% மேல் ஓட்டு வாங்கினாலே டெபாசிட் உங்களுக்கு வந்துடும் ஒரு தொகுதியில். பலர் வந்து சமூக வலைதளங்களில் மற்ற டிவியில் பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 200 இடத்துல விஜய்க்கு டெபாசிட் கிடைக்காது அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னா கொஞ்சம் டவுன் ஏரியாவில் சிட்டியில் அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், போலரைசேஷன் இருக்கும். ரூரலில் வந்து கம்மியாக இருக்கும். ரூரலில் வந்து கம்மியாக இருக்குது, அங்கே எல்லாம் டெபாசிட் வராது. இங்கே மற்ற இடங்களில் வரும். நம்ம கால்குலேஷன் ஒரு 15 to 20 சீட்டு கூட வின் பண்ணாலாம் ஆச்சரியப்படுது. அதே நேரத்தில் இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக இருந்த பேரறிவாளன் வந்து இப்போ வந்து வழக்கறிஞராக தன்னை பதிவு பண்ணியிருக்கார் பார் கவுன்சிலில். மயிலாடுதுறை எம்பி, காங்கிரஸ் எம்பி கூட கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவரை. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தண்டனை பெற்று விடுதலையே வந்துட்டார், அதுக்கப்புறம் ஒருத்தரை நம்ம டார்கெட் பண்ணுறது கரெக்டான விஷயமா? அதாவது ஒரு பேரறிவாளனை பொறுத்த அளவில் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அங்கம், பிரபாகரனுக்கு வேண்டிய ஆள். இவரை வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சலான ஒரு அமைப்பு, அதில் ஒரு அங்கத்தில் இருக்கவங்கள வந்து யாரும் பாராட்ட முடியாது. அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். தமிழகத்தில் அலோவ் பண்ணதே தப்புன்னு, தமிழகத்தில் அவரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லாப அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணதே தப்பு. இப்போ இது மாதிரி ஏதாவது கிரிமினல்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாட்டில் தீவிரவாதத்தை உருவாக்கி தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாச்சுன்னா நாடு கட்டுப்போம். இதில் ஒரு அமைதியான ஒரு நாட்டை சீர்குலைக்கின்ற அந்த ஒரு தீய சக்தி தான் அது. அந்த சக்திகளை வந்து ஊற்றுவ விட்டுறது பெரிய தப்பு. அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கி கூட அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவரை பார்த்தது மாதிரி செய்தி வந்தது. அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். அதை நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஏற்படுதா இருந்தாலும் இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? யார் வேணாலும் எல்லாத்துக்கும் சட்டத்தில் எல்லாருக்குமான அனுமதி இருக்கு இல்லையா? இப்போ குற்றவாளியாகி ஜெயிலில் போனாலும் ஜெயிலில் நீ படிக்கலான்றாங்க. அவங்க படித்து முடித்து நிறைய பேர் நல்ல படிப்புலாம் படிச்சுட்டுலாம் விடுதலை வெளியே வரும்போது வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தானே அவர் அதையும் படிச்சிருப்பார். இப்போ முன்னாள் பிரதமரை கொண்டாருன்றதுக்கு மட்டுமே நம்ம அதை வந்து தண்டனையும் பெற்றாச்சு, கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய எதிர்காலத்தை ஏதாவது சூஸ் பண்ணி தானே ஆகணும். அது காரணம் வந்து தண்டனை குறைக்கிறதுக்கு காரணம் ஒன்று வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் நேரடியாக வந்து பார்த்து அதுதான் சொல்கிறேன். தந்தையை இழந்த கணவனை இழந்த அவங்களே மன்னிச்சிட்டாங்க. தொண்டர்கள் நீங்கள் இன்னும் மன்னிக்காமே இருக்கீங்க. தொண்டர்கள் இல்லை, அதாவது அவங்க மன்னிக்கலாம் பெரிய மனசு, பட் தொண்டர்களுக்கு அதை ஜீரணிக்க முடியாது. நீங்கள் இருந்ததுன்னா இந்தியா வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு தலைவன் பெரிய தலைவன் இங்கே வந்து ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர். இப்போ கம்ப்யூட்டர் யுகத்தையே கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பார். அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா எங்கேயோ போயிருக்கோம் இந்தியா. அந்த அளவுக்குள்ள ஒரு தலைவர் கட்சியெலாம் வந்திருக்காது. ஆமாம், அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொலை செய்தது யாராலும் மன்னிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க தொண்டர்கள், யாரும் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டீங்க. இப்போ இந்த தேர்தலில் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக வந்து எடப்பாடியார் வந்து அந்த அளவுக்கு பெருந்தன்மை உள்ள மனிதனாக தெரியலை. சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அவங்க விட்டுருக்கக்கூடாது, அரவணைச்சிருக்கணும். அதே மாதிரி அம்மையாரே யாரையும் விடாமல் கூட வச்சுருந்தாங்க. திட்டினவன், அடித்தவன், கொண்டவன் எல்லாத்தையுமே கூட வச்சு அரவணைச்சு தான் போனான். அந்த பக்கம் இவர்கிட்ட இல்லையோ? ஒரு தண்டு அதாவது இது வந்து ஒரு சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணால் கூட ஒரு 3 மாதம் 6 மாதம் வெளியே விடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அரவணைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கட்சி கட்டுக்கோப்பாக வளரும். எம்ஜிஆர் இறக்கும்போது வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டது திருநாவுக்கரசு. ஆமாம், அவரையே எதிர்காலத்தில் மன்னிச்சு ஒரு அமைச்சரவையில் வச்சு முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆரம் வீரப்பன் வந்து இவங்க வரக்கூடாதுன்னு ஜானகி அம்மையார் கூட சேர்ந்து கடுமையாக எதிர்த்தவர். அவரை திரும்பி கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க. இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அந்த அரவணைப்பு அந்த பக்குவம் இவர்கிட்ட இல்லையோ, எடப்பாடி கிட்ட இல்லையோ? அது இல்லாதனால தான் அவர் ஆட்சிக்கு வர முடியாது. எல்லாரும் ஒன்று சேரலைன்னா அவரால் ஒன்றுமே இன்னும் அச்சீவ் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அவர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்குள்ளால அரசியல் மாற்றங்கள் வரும், நிறைய வந்துடும், நிறைய மாற்றங்கள் வரும். காணாமல் கூட போயிடுவார்.
எடப்பாடி அவருக்கு அந்த ஆனா பெரிய கட்சி இல்ல அதிமுக என்பது பெரிய மிகப்பெரிய கட்சி கட்சி இல்ல. கட்டுக்கோப்பான தமிழ்நாட்டில் வந்து கட்டுக்கோப்பான நிலைமை இல்லாமல் எல்லாரும் அரவணைத்து போகின்ற அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது. கட்சின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கலாம், ஏடிஎம்கே இரட்டை இலைன்னு வச்சுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஆனா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமே அந்த இரட்டைகளே தானே. இரட்டை இலை பணபலமும் இருக்குது, பேக்டு பை ஃபினான்ஷியல் சப்போர்ட். பணம் நிறைய வச்சுருக்காரு. இல்லை இந்த தேர்தலில் எப்படியும் ஜெயிச்சிருவேன், முதல்வர் ஆயிடுவேன்னு தான் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ கருத்து கணிப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு 6-7 பேர் வந்து திமுக தான் மெஜாரிட்டியாக வருன்றாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவங்கவுங்க கொடுத்த கருத்து கணிப்பான விஷயங்கள் தான் இது. அப்போ அந்த 2 பேர் சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் நிறைய திட்டங்கள் இந்த வாட்டி மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அதிமுகக்கு. இல்லை, அவருக்கு அதிகமாக இது அதிமுக வாக்கையே சவுத்தில் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் பிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி டைல்யூட் ஆகுது. அப்போ எந்த இதில் வர முடியும்? எனக்கு கால்குலேஷன் 30 முதல் 40 மேக்சிமம் அவர் ஜெயிக்கிறது. போன முறையை விட இந்த வாட்டி குறையுன்றீங்க. கட்டாயம் குறையும். அப்படி வரும் பட்சத்தில் கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகுனாதா? குழப்பம் மக்கள் எல்லாம் வந்து, அதாவது அதிமுகவில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். கூவத்தூரில் என்ன நடந்தது? கூவத்தூரில் எல்லாருக்கும் பண மூட்டை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் இது பண்ணாங்க, எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்க, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கினாங்க, எலெக்ஷனில் வின் பண்ணி எல்லாம் காட்டினாங்க. பணம் அதுதான், அது நிற்காது, பர்மனெண்ட்டாக நிற்காது. இந்த தேர்தலுமே அதிமுகவுக்கு வந்து பிஜேபியுடன் இணைந்து போனதால் ஒரு பெரிய மைனஸாக இருக்குமா போன வாட்டி மாதிரியே? கட்டாயம். அதாவது மைனாரிட்டி ஓட்டு யாரும் போட மாட்டாங்க, கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து 15% மேலே இருக்கு. அதான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இந்த அவங்களாம் சேர்ந்து ஒரு 20% 25% ஓட்டு கம்ப்ளீட் ஆகும். தலித் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ பிஜேபி இருக்கிறதுனால இதனால அவங்களுக்கு பெரிய அடி தான். பிஜேபியோட கூட்டணி போகிறது பெரிய லாஸ். பட் வேறு கம்பல்ஷனால் அவங்க போகிறாங்க. பிஜேபி பிளாக்மெயில் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் அவங்க நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்காங்களே, இடி சிபிஐ இது எலெக்ஷன் நிமிஷம் எல்லாம். இதனால் இதுக்கு பயந்து போகிறது. இல்லைன்னா அதிமுக தனியாக நின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டு வங்கி அதிகம் ஆகும் அவங்களுக்கு. இன்னொரு 10 இடம் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கலாம். கட்டாயம் ஜெயிக்கலாம். அது எடப்பாடிக்கு தெரியாமையா இருக்கும்? நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்குமா? எடப்பாடிக்கு தெரிஞ்சாலும் அவர் வெளியே சொல்ல முடியாதுன்னா பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கார், பிடியில் இருக்கார். பிஜேபி அப்போ மிரட்டுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கட்டாயம். இப்போ 2006 தேர்தலில் அண்ணா அறிவாலயத்தில் மேலே உட்காந்துக்கிட்டு இதே சிபிஐ தான் கலைஞரை என்ன கேஸு அப்படின்னு சொல்லி தான் 60 இடம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு, மிரட்டி வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? அது இது மிரட்டி வாங்கினது இல்லை. காங்கிரஸ் வந்து பாரம்பரிய கட்சி, ஏற்கனவே 60 ஆட்சியில் இருந்த கட்சி, இந்தியா முழுவதும் இல்லை இருக்க கட்சி. அந்த கட்சிக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கலன்னு தான். இப்போ கூட 28 சீட்டு கொடுத்தது ரொம்ப கம்மி. ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது 35 சீட்டில் வின் பண்ணணும். கலைஞர் ஜெயலலிதா அப்பப்போ சொல்லணும் சிறுபான்மை அரசு. அப்போ கூட ஆட்சியில் பங்கு கொடுக்கல. பெருந்தன்மையாக இருந்ததுன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கல. அந்த டைமில் கேட்காம விட்டீங்க? எல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு சேர்மேன் போஸ்ட் கொடுங்கன்னு விபி சிங்கை கலைஞர்கிட்ட பர்சனலாக சொன்னார். ஒரு சேர்மேன் கொடுங்கன்னு விபி சிங் பர்சனலாக கலைஞர்கிட்ட சொன்னார். விபி சிங் வீட்டுக்கு கலைஞர் வரும்போது சொன்னார், நான் பயோடேட்டா கொடுத்தாரு. அப்போ கூட கலைஞர் அசையில்லையே, கொடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்? காங்கிரஸ்காரங்களை அப்படியே ஒதுக்குறாங்களா? எந்த கட்சியும் உள்ள சேர்த்தாச்சுன்னா பெரிய ஆளாயிருவாங்கன்னு விட்டுருவாங்க. பெரிய ஆளாக இருந்தவங்க தானே காங்கிரஸ்காரங்க. அதான் அந்த அளவில் மட்டத்தை அதில் வச்சுருக்கணும், டைல்யூட் பண்ணணும். ஆனால் இவங்க மட்டும் போய் 10 அமைச்சர் வாங்கிக்கிறாங்களே ஆட்சியில். சண்டை போடுவாங்க, இங்கே போராடுவாங்க, எல்லாம் போட்டுவாங்க. டெலிகம்யூனிகேஷன் வேணும்னு போராடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வேற வழி இல்லாமல் காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கா? வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் வந்து இங்கே திமுக விட்டாலும் வேற யாரும் கிடையாதுன்றனால இப்போ ஆல்ரெடி தனியாக நின்று நம்ம 3% 2.5% போட்டு தான் வாங்கியிருக்கோம். திரும்பி அந்த நிலைமைக்கு தள்ள வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது முதல் எதிரி வந்து இந்தியாவுக்கு பிஜேபி. பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. திமுக கூட அலைன் பண்ணால் தான் முடியும். திமுக கூட அலைன் பண்ணி தான் எதிர்த்தாகணும். எதிர்த்தா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே பிஜேபி உள்ள வராமல் இது பண்ணுறதுக்கு திமுக ஒன்றால் தான் முடியுங்கிற அந்த முடிவுக்கு வந்துடும்.
அதனால இது பண்ணுவோம். ஏடிஎம்கே நம்ப முடியாது. ஏடிஎம்கே வந்து பிஜேபியில் அலையன்ஸ் போடுவாங்க, அப்பப்போ மாற்றி மாற்றி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதனால திமுகவை நாங்கள் we are compelled to support. ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபியோட அதிமுக அலையன்ஸுன்றதுனால நீங்கள் எதுவும் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசலை. ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் இது அதிமுக இண்டிபெண்ட்டாக நிற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒருவேளை அவங்கள்ட்ட கூட்டணி பேசியிருப்பீங்களா? ஜெயிக்கிற குதிரைக்கு தானே வெற்றி கட்ட முடியும். அப்போ தோக்கிற அதிமுக குதிரைக்கு வெற்றி கட்டும். அதிமுக சின்ன பின்னமாக பிரிஞ்சில்ல கிடக்கு. எல்லாமே இப்போ டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும், ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் பிரிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கு. அது ஒரு தலைமையில் இல்லை, அது ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் அப்படி போயிட்டுருக்காரு. அவர் மட்டும் இருக்கார், அவ்வளோதான். ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் வந்து திமுக தான். ஸ்ட்ராங்காக திமுக பிஜேபி எதிர்க்கிறதும் திமுக தான். அதனால் அதுக்கு பின்னாடி அணிவகுக்கிறோம். சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம்? சீமான் வந்து 8% ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். இப்போ ஒப்பீனியன் போர்டில் ஒரு 3 முதல் 4% வர்றாரு. 4க்கு மேலே குறைஞ்சிருமா? கட்டாயம் குறைய வாய்ப்பு உண்டு. மக்கள் எல்லாம் அவர் மேலே வெறுப்பாயிட்டு அவருக்கு அந்த தமிழ் ஈழம் இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஜீரணிக்க மாட்டாங்க. இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீமானுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய. சரி, இந்த தேர்தலில் சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் அவர்களும் தனித்து ஒரு போட்டிடுறாங்க இல்லையா? சேர்ந்து அவங்க ஒரு டீமாக 5 முனை போட்டின்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க எவ்வளோ ஓட்டுகளை பிரிப்பாங்க தொகுதிக்கு? அதாவது சவுத் தமிழ்நாட்டில் வந்து இந்த தேவர் கம்யூனிட்டி நிறைய இருக்குது. அந்த ஓட்டு சசிகலா ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து திமுக கொஞ்சம் ஓபிஎஸ்னால இவங்க வந்து ஏடிஎம்கே வர ஓட்டு சதவீதம் கம்மியாயிடும், சவுத்தில் அடி வாங்கும். இவங்க வந்து கன்சல்ட் ஜெயிக்கிற அளவுக்கு பண்ண முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு போனாலே அடி வாங்கிடும். அது மாதிரி பண்ண முடியும். வந்து மற்றவங்கள கெடுக்கலாம், அது அவங்கள ஜெயிக்க முடியாது. இப்போ அதான் சார், இப்போ சீமானுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசும்போது அவருக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்ட்டீங்க. அதே போல் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம், அதாவது வெற்றி வாய்ப்பு விஜய் இழக்கிறாருன்னு வைங்களேன், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம்? விஜய் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு இம்பேக்டை கொடுத்தார் இளைஞர்கள் மத்தியில். அதனால் இதே மாதிரி கண்டினியூ பண்ணியாச்சுன்னா ஹீ கேன் சஸ்டெயின். எதிர்காலத்தில் ஏதாவது பில்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இளைய தலைமுறைகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், காமன் பீப்புள், இவங்க வந்து ஒரு ஊழலற்ற சமுதாயத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. லஞ்சலாவணியம் இல்லாத ஒரு அரசு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு திமுக அதிமுக இல்லை, அதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. அதுலேருந்து மீட்பதற்காக ஒரு புது மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை நோக்கி சரியாக காய் நகர்த்தினார்னா விஜய் கேன் கம் அப். நல்லாயிருக்கும். இப்போ எதிர்காலத்தில் விஜயோட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணி சேர்ந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது சிச்சுவேஷனை பொறுத்து. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக திமுகவோடய இணைஞ்சு போயிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற இதே தொகுதி டிமாண்ட்மெண்ட் வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு டைமில் 50-50 கொடுத்துருந்தார் கலைஞர் இருக்கும்போது காங்கிரஸுக்கு. எம்ஜிஆருமே அந்த மாதிரி தான் கொடுத்தாரு. ஏன்னா எப்போதுமே சட்டமன்றத்தில் எங்களுக்கு அதிகமாக கொடுத்துருங்க, பாராளுமன்றத்தில் நீங்கள் அதிகமாக எடுத்துங்கன்னு 10 தொகுதியெலாம் திமுக நின்றுருக்கு, அதிமுக நின்றுருக்கு, அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் நின்றுருக்கு. இது இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு 10 தான் தராங்க, 10 8 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிடுச்சு. இது மீண்டும் மாறுமா? அப்போ ஒருவேளை விஜய் கூப்பிட்டு உங்களுக்கு நான் 30 தரேன், எனக்கு 10 போதும்னா காங்கிரஸ் அங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல? அதாவது காங்கிரஸ் கட்சி மீண்டும் தனியாக ஆட்சி அமைக்கணும்னு எதிர்பார்க்குது தமிழ்நாட்டில். அது சாத்தியம் இருக்கா? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை திருப்பியும் கொண்டுறணுங்கிறது தான் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய ஆசையும். ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சியை இங்கே கொண்டுறணும் அப்படின்னு. விஜயை பொறுத்தளவில் காமராஜர் மேலே அவர் நேசிக்கிறாரு, அவர் ஃபோட்டோவை கூட வைக்கிறாரு. காமராஜர், பெரியாரும் இருக்காரு, பெரியார் அதே மாதிரி அம்பேத்கர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ரோல் மாடலுங்கிறாரு. ஸோ ஏற்கனவே விஜய் வந்து காங்கிரஸ் மைண்டட். ஃப்யூச்சரில் வந்து இப்போ இருக்கிற எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருங்கிறத பொறுத்து கால போக்கில் மாற்றம். இன்னொன்று வந்து திமுக அலையன்ஸில் அனுபவம் என்னன்னா,
திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்களுக்கு, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஜெனுவின் கிரிவேட்ஸ் போனால் கூட அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையிலும் பார்க்குறாங்க தொண்டர்களை. அதனால் அந்த ஃபீல்டில் வந்து தலைவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? தலைவர் மத்தியில் இப்போ ஸ்டாலின் மத்தியில் அவர் வந்து தலைவர் பேசும்போது நல்லா பண்ணுறாரு. கீழே உள்ள மந்திரிகளும் சரி, அல்லது எம்எல்ஏக்களோ அல்லது மாவட்ட செயலாளர்கள், இந்த லெவலில் ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை, சப்போர்ட் இல்லாமல் அந்த ஃபீலிங் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஊடுருவி இருக்குது. அதனால் ஒரு மாற்றம் வேணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பெட்டர் சான்ஸ் கிடச்சின்னா மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் இங்கே தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இந்தியாவிலேயே காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவில் ஈடுபட்டு இருக்கிறதா அப்பட்டமாக தெரியுது. அதே மாதிரி சூழல் தான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பல மாநிலங்களில், இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தையும் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் சில மாநிலங்களில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியாது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக, அதிமுக. இங்கே இந்த பெர்சன்டேஜாக போட்டெல்லாம் காலி பண்ணி நம்ம மீண்டும் தனிப்பட்ட முறையில் இங்கே ஆட்சி அமைக்க முடியும், அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நினச்சா எதுவும் நடக்கும். மக்கள் நினைப்பாங்க எதுவும் நடக்கும். இப்போ வந்து குஜராத்தில் வந்து எலெக்ஷனில் ராகுல் காந்தி போன இடம்லாம் அமோக கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன், எஸ்ஐஆர், இந்த பிரச்சனைகள், இந்த சிபிஐ அதுகள்லாம் வச்சுக்கிட்டு டேக்கிள் பண்ணி எப்படியோ பை கூக் ஆர் குரூக் பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ வந்து நிதிஷையும் துரத்திட்டு ஆட்சி கட்டிடலாமன்ட்டாங்க. இது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஒன்று வந்து அயோத்தியில் இவ்வளோ அந்த கோயில் கட்டினாங்க, என்னெல்லாம் மசூதி இடிச்சிட்டு கோயில் கட்டினாங்க. அந்த தொகுதியில் பிஜேபியால் ஜெயிக்க முடியல. வார்டு உறுப்பினர் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியல. இல்லையா, ஜெயிக்க முடியல. மக்கள் மாறிட்டாங்க. மக்கள் வந்து என்னைக்கும் மதம்னு சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா என்னைக்கும் பாடிட்டே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நேற்று நடந்த ரிசல்ட்டில் கூட வார்டு உறுப்பினர் தேர்தலில் பிஜேபி ஆளும் குஜராத்தில் நடந்தது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர்லாம் ஜெயிக்க முடியல. 100% இஸ்லாமியர்கள் உள்ள ஒரு வார்டு. அங்கே வந்து ஒரு இந்து பெண்மணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த தொகுதியில் வந்து நான் மத சார்பின்மையை இல்லாத ஒரு ஆள், எந்த மதத்தையும் சார்ந்தவர் கிடையாது, என் பேர் தான் இது, அதனால தான் என்னை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து இஸ்லாமியர்களும் போட்டிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ஒரு இண்டிபெண்டாக நின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு குஜராத்தில்? அதாவது மக்கள் வந்து ஜாதி மதத்தை எதிர்பார்க்கல. இப்போ வந்து இஸ்லாமியருக்காக ஓட்டு போடணுன்னோ அல்லது கிறிஸ்தவருக்காக ஓட்டு போடணுன்னோ அல்ல இந்துக்காகன்னு, எல்லாரும் அனுசரித்து போகிற ஒரு மனிதனை தான் தேர்ந்தெடுத்துக்க விரும்புகிறாங்க. எல்லா மதத்தையும் அனுசரித்து போகிற ஒரு மனிதன் தான் இது பண்ணாங்க. ஆஃப் லேட் இப்போ வந்து அந்தமானில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அங்கே காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில். அதே மாதிரி குஜராத்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. எதிர்த்து மாறும். ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸுக்கு நல்ல கெயின் பண்ணிகிட்டே இருக்குது. வட மாநிலங்களில் கொஞ்சம் மாறும். பட் இவங்க ஏதாவது இப்போ கூட யூபியில் போய் நம்ம திமுக தான் காரணம், இல்லைன்னா உங்கள் மாநிலத்துக்கு நிறைய சீட்டு கிடச்சிருக்கும், எம்பி சீட்டு திமுக தடுக்கிறாங்கன்னு நேற்று அகிலேஷ் யாதவும் திமுகவும் தடுக்குது அப்படின்னு கத்துறாரு. இது மாதிரி ஏதாவது டாக்டிக்ஸ் பண்ணுறது. ஒடிசா தேர்தலில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரர் எடுத்துட்டு போயிட்டாருன்னாங்க. பாண்டியன் அதே இங்கே வந்து அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறள் வந்து இது என்ன மாதிரியான அரசியல் சார்? இது எந்த மாதிரியான அரசியல்? இது சந்தர்ப்பவாத அரசியல். சந்தர்ப்பவாட்டம் இங்கே வந்து தமிழை பற்றி திருக்குறளை பற்றி திருக்குறள் இல்லாமல் மீட்டிங் கிடையாது. அங்கே போனால் திருக்குறள் மறந்துடுவார். இங்கே தமிழுக்கு அனுப்ப வேண்டிய காசு கூட அனுப்ப மாட்டார். சான்ஸ்கிரிட்டை டெவலப் பண்ணுவார். மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வருவார். ஃப்ரெஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியை கொண்டு வாம்பார். இது மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இதான் டிபெண்டபிள் பார்ட்டி இல்லை. இந்த மக்கள் நலன் சார்ந்த அரசு இல்லை. மத்தியில் ஆள்ற ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த அரசு இல்லை. மக்களுக்கு எல்லா மக்களையும் அரவணைச்சு போகின்ற ஒரு ஆட்சி இல்லை.
அவங்க மட்டும் இது பண்ணோம். இது வந்து ஒரு உயர்ஜாதி மக்கள் அந்த அந்த இது ஆதிக்க தன்மை, அதை வந்து இது யூதர்கள்டேருந்து வந்தது. இந்த ரேஸ் வந்து யூதர்கள்டேருந்து வந்தது. அவங்க எல்லாம் தான்ங்கிற அந்த அகந்தையில் இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மனப்போக்கு. ஆமாம், மனப்போக்கு. இன்னொன்று வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கேபினெட் ரேங்க் கேபினெட் செக்ரட்டரிஸு 71 பேரில் 69 பேர் பிராமின்ஸு. அதே மாதிரி வெளிநாட்டுகளில் எல்லாம் சூதர்கள் இருக்காங்க. வெளிநாட்டு 221 பேர் பிராமின். அதே போல் இந்தியாவில் உள்ள முக்கிய பதவிகள் எல்லாருமே குஜராத்காரங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருக்குது. இது எப்படி இருக்குது? இது எப்படி பார்க்குறாங்க? ஒன்றில் குஜராத் இல்லைன்னா யூபி பிராமின். அதுதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான் அவங்க செட்டில் மைண்ட் செட்டு. அதனால் பாமர மக்களுக்கோ பின்தங்கிய மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ சம உரிமை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிஜேபி இவ்வளோ பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் ஓபிசியாக இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. எப்படி தான் மனமார்ந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த பிஜேபியில் இருக்காங்கன்னே ஆச்சரியமாக இருக்குது. விபி சிங், நான் வந்து விபி சிங் கட்சியில் இருந்தேன், அதில் பொதுச் செயலாளராக இருந்தேன். விபி சிங் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் அவர் சொல்லுவார், ஒரு இது வேனம், அதாவது பிராமின்ஸ் வந்து வேனம், ஒரு 90% பிராமின்ஸ் வந்து வெனமஸ் பீப்புள். இங்கே இந்தியா வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாதுங்கிற கரெக்டாக இருப்பாங்க. அது பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரம் போகக்கூடாது, அதிகாரத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதனால் முதல்ல பார்த்தாச்சுன்னா பெரியார் சொன்னது மாதிரி அடிக்க வேண்டியது பாம்பு இல்லை, அதை அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ காங்கிரஸோட ராகுல் காந்தி அவர்களை வந்து முதல்ல பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்ததே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் தான் தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது ஒரு மேடையில் முதல்ல சொல்கிறார். எந்த கூட்டணி கட்சியுமே எந்த மாநிலத்திலையும் சொல்லலை, இங்கே தான் அறிவிக்கிறாரு. அப்படி ஒரு இணக்கமான ஒரு போக்கு ராகுல் காந்திக்கு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்தது. அதே போல் கோயம்புத்தூரில் நடந்த கூட பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு முதல்வர் அவர்களுக்கு கொடுத்தது காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி 2 பேரும் இணக்கமாக இருந்தவங்க இந்த தேர்தல் பரப்புரையில் 2 பேருமே ஒரே நேரத்தில் ஒரு மேடையில் தோன்றக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போச்சு. 2 பேருக்கும் மனசு கஷ்டமா, இல்லை தெரிஞ்சே 2 பேரும் அவாய்ட் பண்ணாங்களா, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சேர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியலையா? இல்லை, ஒன்று வந்து எனக்கு மனசுக்கு பட்டது, இது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏர்போர்ட்டில் பேரறிவாளனை கட்டிப்பிடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் வந்திருக்கலாங்கிறது ஒரு எனக்கு எண்ணம். உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். மொத்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியாக இருந்ததுனால அதுவும் ஒரு இது. என்ன கட்சி தொண்டர்கள் 60 வருஷமாக ஆட்சியில் இல்லை, அவங்கள என்றைக்குமே அனாதையாக விட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கும் ஏதாவது உரிமை வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற மாதிரி அந்த எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா திமுகவுடைய கொள்கை அண்ணா காலத்துலேருந்தே தான் அது. திடீர்னு முன்னும் திமுகவோ அதிமுகவோ அந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு வரல. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இது அவங்களுடைய கொள்கை முழக்கமாக தான் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நம்ம கூட்டணிக்கு வரோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நீ கொடுத்து தான் ஆகணுன்றதுல என்ன மாதிரியான, அதாவது கலைஞர் ஆட்சி பண்ணும்போது 35 எம்எல்ஏஸ் காங்கிரஸில் இருந்தாங்க, சிறுபான்மை ஆட்சி. அப்போ கூட கொடுக்கலையே. சிறுபான்மை ஆட்சின்னு ஜெயலலிதா எப்பவும் சிறுபான்மை கவர்மெண்ட்னு சொன்னாங்க. அப்போ கூட கொடுக்கல, அந்த மனசு வரல அவங்களுக்கு. ஆனால் டெல்லியில் மட்டும் சண்டை போட்டு பதவி வாங்குறாங்கல்ல, எனக்கு அந்த லாகா வேணும், இந்த லாகா வேணும். அதனால தானே இப்போ ராஜா அந்த டெலிகம்யூனிகேஷன் வாங்கினதுனால தானே இவ்வளோ ஆட்சி இல்லாமல் போச்சு. இவ்வளோ வருஷம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வராத காரணம் என்ன? அப்போ உங்களுக்கு ராஜா தானே அந்த ஆட்சி போனது காரணம் ராஜாவோட பிரச்சனை தான்றீங்க? ஆமாம், கட்டாயம். ராஜா வந்து ஒரு கூட்டணி கட்சியோட ஒரு அமைச்சர் தானே, காங்கிரஸோட அமைச்சர் இல்லையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெயிலெல்லாம் போட்டீங்க. இல்லை இல்லை, நீங்கள் வந்து 2 பேரையுமே பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க சிபிஐ வச்சு, கட்சி ஆட்சியில் இருக்கும்போதுமே. அப்போ வந்து காங்கிரஸ் நேர்மையாக இருக்குன்னு தானே அர்த்தம். கூட்டணி கட்சியுடைய அமைச்சராக இருந்து தப்பு பண்ணாலுமே நாங்கள் பாரு சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணி கலைஞரோட மகளையும் ராஜாவையும் இமேஜ் பாதிக்கிறது இல்லை, ஓவரால் இமேஜ் பாதிக்குது. அதைத்தானே எடுத்தான் இவன் எடுத்து அண்ணாசிரை எடுத்து இது பண்ணிட்டு பாடிட்டு பிஜேபியோட கையாள் ஆர்எஸ்எஸ்காரன்.
கையால் உட்காந்துருந்து இது பண்ணிட்டு ஊதி பெருக்கிறேன். இதுவரை வரலையே ஆட்சிக்கு. 12 வருஷம் ஆக போகுது. அதுக்கு மெயின் காரணம் அதை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ 2Gக்கு வழக்கு நீர்த்து போச்சு, அதில் வழக்கு நீர்த்து போச்சுது. ஆனால் அந்த இது இமேஜ் அடிபட்டு பிடிச்சிட்டான். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் சொன்னான் இல்லையா, அதே நேரத்தில் பிஜேபி மேலேயும் பல ஊழல் வழக்குகள்லாம் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே 2G மாதிரியே 4Gயில் இவ்வளோ ஊழல் பண்ணாங்கலாம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நீர்த்து போதே, பெருசாக இம்பாக்ட் ஆகலையா மக்கள் மத்தியில்? மீடியாஸ் எல்லாம் ஃபுல் அவனுக்கு சப்போர்ட் இல்லை. மீடியா எல்லாம் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க தெளிவாக அரசியல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், தெளிவாக அரசியல் பண்ணுறாங்கன்னா குறுக்கட்ட அரசியல் பண்ணுறாங்க. இந்தியா சுதந்திரம் கன்னிங்னஸ். இந்தியா சுதந்திரம் பெற முக்கிய கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு வந்து இந்த கன்னிங் இல்லை, இல்லை அரசியல் அந்த தெரியல, டாக்டிக்ஸ் இல்லை. அப்போ எப்படி நம்ம ஓவர் கம் வர அளவுக்கு சக்தி இல்லை நம்மகிட்ட. அப்போ அந்த அதிரடி அரசியல் தான் இனி இந்தியாவில் ஈடுபடும். அவன் பண்ணுறான். அது எவ்வளோ தூரம் மக்கள் பொறுத்துக்கிறாங்கன்னு தெரியல. புரட்சி வரலாம், மக்கள் புரட்சி வரலாம். இப்போ நேபாளில் வந்தது இல்லையா, இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்தது. நம்ம ஊர் இந்தியா இது டெமோக்ரஸி கண்ட்ரியில், இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புகளே கிடையாதுல்ல. பக்கத்தில் நாடு பாகிஸ்தானில் வரும் புரட்சி, அதிபரை மாற்றுவாங்க, பிரதமரை மாற்றுவாங்க. அது இது இவங்க மிலிட்டரிக்காரங்க புரட்சி இது பண்ணுவாங்க. மக்கள் புரட்சி இங்கே இந்தியாவில் வந்தது இல்லைல்ல. மக்கள் விடுதலைக்காக வந்தது. ஏற்கனவே இந்த இதில் வந்து இல்லை. எமர்ஜென்சி இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு எதிர்த்து வந்தது இல்லை. வந்து அது ஒரு சில மாநிலங்கள்ல எல்லாம் அப்படியே வந்தாங்க. வட இந்தியா எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை இது பண்ணாங்க. அதோட அது அப்படியே அமர்ந்து போச்சு. எம்எல்ஏ வீட்டுகளில் போய், எம்பி வீட்டுகளில் போயிட்டு கம்பல் பண்ணி ராஜினாமா பண்ண வச்சாங்களா. அப்போ அந்த மாதிரியான ஒரு புரட்சி திரும்பி மீண்டும் வரும்ன்றீங்களா? அது எப்போ வேணும்னாலும் வரலாம். மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்கன்னா இது பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு நார்த் இந்தியாவிலையும் செல்வாக்கு இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க கம்ப்ளீட்டாக. இது ஆனால் நம்ம பார்க்கும்போது செல்வாக்கு இழந்த மாதிரியே தான் இருக்குது. தேர்தலில் மட்டும் ஜெயிச்சிடறாங்க. இல்லை, உங்களுக்கு மீடியா சப்போர்ட், மீடியா எதுவுமே சப்போர்ட் இல்லையா காங்கிரஸுக்கு. எந்த நீங்கள் இங்கிலீஷ் சேனல் போட்டு பாருங்கள், ஏதாவது சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பீகார் தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேஜஸ்வி யாதவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா மீடியாவும் சரி, கருத்து கணிப்பும் சரி, தேஜஸ்வி யாதவ் தான் மீண்டும், அதாவது முதல் முறை வரப்போறாரு, சிஎம் வரப்போறாருன்ற மாதிரியான டாக் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு இவங்க 10,000 ரூபா போட்டாங்க, களம் மாறிவிட்டது. திரும்பி நிதிஷ்குமாரே ஜெயிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகல அவரை முதல்வர்லேருந்து இறக்கி இப்போ பிஜேபி சிஎம் ஆகிட்டாங்க. அதான் மகாராஷ்டிராவிலையும் அதே தானே நடந்தது. சிண்டேவை மாற்றிட்டாங்கல்ல, சிஎம் மாற்றிட்டாங்க. அதே தான், அவங்க அஜெண்டா கரெக்டாக இருக்கும், கிளியராக கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ஆசை வார்த்தை தீண்டில் போட்டு இழுக்கிறது, குறுக்கு ஆட்சியை பிடிக்கிறது, அவ்வளோதான். அப்போ அதே தான். இப்போ ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க, ஒரு 130 140 இடத்துல வெற்றி பெற்றாங்க, சர்வேல சொல்கிற மாதிரி இதோ 2 பேர் சொல்கிறாங்க வெற்றி பெற்றாங்கன்னா, இங்கே எடப்பாடி சிஎம்மாக இருப்பாரா, பிஜேபியில் யாராவது சிஎம்மாக இருப்பாங்களா? ஆரம்பத்தில் எடப்பாடி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கவுத்துக்கிட்டு அவங்க வருவாங்க அப்படின்றீங்க. ஒரு 20 இடம் தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்க எப்படி இங்கே ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ அதிமுக எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்கிடுவாங்க. யார் இதில் ஒரு ஸ்பிளிட் உருவாக்குனா போதும்ல. இங்கே ஒரு ஸ்பிளிட் உருவாக்குனா போதும். அது நடக்காது. இப்போ அந்த நீங்கள் உங்கள் கற்பனைக்கு வந்து வராது அந்த அளவு. கற்பனைன்னு இல்லை, 2 பேரும் கொடுத்துருக்காங்களே கருத்து கணிப்பு, அதன் அடிப்படையில் கேட்கல. அது வராது, வர வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து மீண்டும் ஆட்சியை திமுக தக்க வைக்கிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுப்போம், அலையன்ஸ் மொத்தம் 140லேருந்து 160 தான் போடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக ஒரு 110 இடம் ஜெயிக்குது, ஒரு அவங்க வேட்பாளர்கள் 40-50 பேர் தோத்துட்டாங்க. காங்கிரஸ் ஒரு 15 ஜெயிக்குது, மற்ற கட்சியெலாம் சேர்த்து மொத்தம் 140ன்னு வைங்க. அப்போ இந்த முறை நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தம் செய்வீர்களா, போன முறை மாதிரியே விட்டுருவீங்களா? இல்லை, முயற்சி பண்ணுவோம். முயற்சி தான். திரும்பியும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதை எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரியே பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்காக திரும்பி மினிஸ்டர் தலைனாலும் பரவாயில்ல, சரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போயிடுவீங்க. ஆமாம். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் தலைவரை வந்து இப்போ மாற்ற போகிறதா பரவலாக ஒரு டாக் போயிட்டுருக்கு. செல்வ பெருந்தகையுமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தேர்தல் முடிஞ்சோன்னா ராஜினாமா பண்ணிடுவேன், நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் போதும், நான் அதை வச்சு நான் அரசியல் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ செல்வம் பெருந்தகையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா, அடுத்து ரேஸில் யார் இருக்கா? மாணிக்க தாகூரா, கரூர் எம்பி அவங்களா, ஜோதிமணியா, இல்லை கார்த்திக் சிதம்பரமும் ட்ரை பண்ணுறாருன்றாங்க, திருநாவுக்கரசும் ட்ரை பண்ணுறாருன்றாங்க. இவங்களில் யாராவது வரக்கூடிய வாய்ப்பு, தங்கபாலுவும் ட்ரை பண்ணுறான்றாங்க. இதில் யார் வந்தால் மீண்டும் நல்லாயிருக்கும், இல்லை புதுசாக யாராவது வரணுமா?
என்ன கேட்டால் புதுசாக யாராவது வந்தால் பெட்டராக இருக்கும். பழைய ஆட்களை விட புதுசாகனா மாணிக்க தாகூர் மாதிரி சொல்கிறீங்களா? மாணிக் தாக்கூருக்கு பேக்ரவுண்டு என்னான்னு தெரியணும். பேக்ரவுண்டு எதை நம்பி இது பண்ணுவார். அவருக்கு கம்யூனிட்டி ஓட் பேங்க் இது போல்ரைஸ் ஆகுமான்னு பார்க்கணும். ஏற்கனவே அது ஏடிஎம்கே ஓட்டு வங்கி, அது வந்து போல்ரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா வேறு யாராவது ஒரு முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? பெண்ணு கொடுக்குறதுன்னா, அதாவது ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணார்னா, அங்கே வந்து கட்சியை தலைமையை ஏற்றார். நிறைய பணக்காரன், நிறைய பணம் செலவு பண்ணார். கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தார். மற்ற கட்சிகள் தலையெடுக்க முடியாத அளவுக்கு பிஆர்எஸை அடித்து உதச்சி ஆட்சியை பிடிச்சார். அது மாதிரி ஒரு பொது தலைவர் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் உள்ள ஆட்களாக வந்தாங்கன்னா, தமிழ்நாடு இது இங்கே வந்து ஹைதராபாத்தில் பண்ணது மாதிரி, தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சது மாதிரி, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு டைனமிக் லீடர் எமர்ஜ் ஆகணும்னு அப்போ அந்த மாதிரி டைனமிக் லீடர் யார் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்கா காங்கிரஸில்? டைனமிக் லீடர் வந்து இது வந்து புதுசாக உருவாகிறது இல்லை. ஏற்கனவே இருக்கிறதுல ஒருத்தரை சூஸ் பண்ண வேண்டியது தான். அல்லது வெளியே இருந்து யாராவது, இப்போ ஏதாவது இப்போ விஜய் வந்தார்னு வச்சுக்கலாம், அல்ல அது மாதிரி யாராவது சூர்யா வந்தார், அது மாதிரி யாராவது ஒரு பிரபலத்தை உள்ளே போட்டு தலைவராக கொடுத்து இது பண்ணாச்சுன்னா ஆட்சியை பிடிக்கலாம். ஒன்று கேட்டேன் புதுசாக வரணுன்றீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே யாராவது அந்த மாதிரி ஒரு டைனாமிக் லீடர் மாதிரி இருந்திருக்காங்களான்னு கேட்குறேன். உங்களுக்கு டைனமிசம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு பக்குவமாக அரசியல், ஒரு மூப்பனார் மாதிரி, பக்குவமாக அரசியல் பண்ண தங்கபாலு, வாழப்பாடி, இப்படி சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்த்ததில் பெரும்பங்கு உள்ளவங்க தானே. அதில் யாராவது இவங்க இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்குறேன். தனிப்பட்ட முறையில் யாரையும் பேர் சொல்ல விரும்பல தான். பட் இருந்தாலும் இருப்பாங்க, எமர்ஜ் ஆவாங்க. ஏதாவது சில சஜஷன்ஸ் கூட நாங்கள் கூட கொடுத்துருக்கேன் டெல்லிக்கு. அது மாதிரி ஏதாவது வந்துன்னா நம்ம வந்து நல்லா இருக்கும். இல்லை புது முகமாக ஏதாவது இங்கே இருந்தாவது வெளியே இருந்து கொண்டு வந்து கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. புதுமுகங்களை இங்கே உள்ள தொண்டர்கள் மற்ற மூத்த கட்சியினர்லாம் ஏற்றுப்பாங்களா புதுமுகத்தை? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்ச நாள் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து புதுசாக உழவங்கோடு தொகுதியில் ஒரு புது கேண்டிடேட் போட்டாங்க. அங்கே எல்லாம் இதெல்லாம் படத்துக்கு தீ வச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்போ எலெக்ஷன் வரும்போது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும் கொந்தளிப்பு. அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க. மத்தியில் வந்து ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படுவாங்க எல்லா தொண்டர்களும். அப்போ வந்து கட்டுக்கோப்பாக தான் இருப்பாங்க. ஆமாம், கட்டாயம் இருப்பாங்க, அது மாற மாட்டாங்க. சரி, உங்கள் கூட்டணி கட்சி இந்த தேர்தலை சந்தித்து ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ஆல்ரெடி முதலே சொல்லிட்டீங்க, எல்லா கருத்து கணிப்பும் நாங்கள் தான் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு பெருத்த சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி 140, 160 அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? உங்கள் மனசில் ஒரு எண்ணிக்கை இவ்வளோ தான் வரும் அப்படியே பிரித்து சொல்ல முடியுமா? திமுக கூட்டணி ஒரு 150 தொகுதி வரை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இண்டிவிஜுவலாக கூட்டணி மொத்தமே 150 இடம் தான் கூட்டணி ஜெயிக்கும். ஆமாம், அவ்வளோதான். அப்போ 83 இடம் எதிர்கட்சிக்கு போயிடும். 84 கூட ஒரு 10-20 சீட்டு பிடிக்க வாய்ப்பு. விஜய் ஜெயிப்பாருன்றீங்களா? 10-20 இடங்கள்ல. அப்படியா? எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? அந்த ஓட்டிங் பேட்டர்ன், சில தொகுதிகளுக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய பேர் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்கள், இப்போ ரெகுலராக மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட்டாங்க. மாற்றி போட்டாங்க. அதனால் அவர் தான் வரது. ஒரு மீட்டிங் வந்து ஒரு நண்பர் சந்தித்தேன். அவர் ஃபேக்ட்ரியில் 21 பேர் இருக்காங்களாம். எல்லாருமே 21 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்களாம். இது எதை காமிக்குதா? அறியாமையை காமிக்குதா? இல்லை மக்கள் வந்து ஒரு இமோஷ்னல் பீப்புள். இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி அப்போ ஓட்டு போட்டாங்க? இப்போ எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடுறதே கரெக்டுன்றீங்களா? எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டது வந்து நடிக்கிறாரு, அழகாக இருக்கார். அதனால இங்கேயும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா சில பொம்பளைங்கெல்லாம் என்ன அழகு, 1000 அழகு பாருங்கன்னு. விஜய் அஜித்தை விட அஜித் குமாரை விடவா? அது கம்பேர் பண்ணுறது. இதை சொல்கிறத டிவியில் இது பண்ணுறான், இல்லை இதில் ஃபேஸ்புக்கில் வருது. ஸோ அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி நடக்குது. அப்போ தமிழ்நாடு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமாம், ஒரு மாய உலகத்தில் இருக்குது. மாயிலே தான். ஆமாம், இவ்வளோ நேரம் நம்மளுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் காங்கிரஸின் பல மலர் நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்
அப்படின்னு உங்கள் கருத்து கணிப்பையும் தனிப்பட்ட முறையான உங்களுடைய ஆர்வத்தையும் சொல்லியிருக்கீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் அரங்கத்துக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.